வணக்கம். நான் டாக்டர் தங்கவேலு, குமரன் மருத்துவமனை திருத்தங்கலிருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது செரிமான பகுதியில் உள்ள புற்றுநோய்களை பற்றி பேச போகிறோம். செரிமான பகுதிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வாயிலிருந்து ஆரம்பித்து அடுத்து உணவு குழாய், அதுக்கு அடுத்து இரைப்பை, சிறுகுடல், பெருகுடல், அப்புறம் ஆசனவாய், இதுவரைக்கும் உள்ள பகுதிகளை தான் நம்ம செரிமான பகுதின்னு சொல்கிறோம். இதில் முக்கியமாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதிகமாக வரக்கூடிய புற்றுநோய்கள் இரைப்பையில் வருது, அதே மாதிரி பெருங்குடலில் வருது. புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் நாம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். லேட்டாக பார்க்குறதுல ரிசல்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. ஆகையினால ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஆகையினால முதல்லே கண்டுபிடிக்கணும். கேன்சருக்கு என்னென்ன சிம்டம் வரும் அப்படின்னு சொல்ல போகிறேன். பொதுவாக கேன்சர் பேஷண்ட்டுக்கு நிறையா பேருக்கு சிம்டம்னா அறிகுறியே இருக்காது. இரைப்பை கேன்சர் உள்ளவங்களுக்கு எந்த அறிகுறியிலுமே இல்லாமல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வெயிட்டு தேவையில்லாமல் வெயிட்டு குறையலாம், அல்லது பசி இல்லாமல் இருக்கலாம், அல்லது வாந்தி வரலாம். ஒரு சிலருக்கு வாந்தியில் ரத்தம் வரலாம். அந்த மாதிரி இருந்தால் அது இரைப்பை கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எஸ்பெஷலி 45, 40, 50 வயசு தாண்டவங்களுக்கு இந்த அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். இரைப்பைக்கு அடுத்து அதிகமாக கேன்சர் வர்றது பெருங்குடலில். பெருங்குடல் கேன்சரும் இப்படியே தான். இதில் நிறையா பேஷண்ட்டுக்கு எந்த அறிகுறிகளுமே இருக்காது. மற்ற பேஷண்ட்டு மாதிரி வெயிட் லாஸ், அதாவது எடை குறைவும் கூட இருக்காது. ஆனால் ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கு இருக்கலாம், ஒரு சிலருக்கு ரொம்ப ரேராக மலம் கரைக்கிற போது ரத்தம் வரலாம். இது எல்லாமே இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் டாக்டர்கிட்ட காமிச்சு டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதுக்கு என்ன டெஸ்ட் பார்க்கணும்? முதல்ல இரைப்பைக்கு எண்டாஸ்கோப் போய் பார்க்கணும். அப்புறம் எண்டாஸ்கோப்புன்னு போட்டு பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா நம்ம முதல்லையே அதை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி பெருங்குடலில் கொலனாஸ்கோப்புன்னு போட்டு பார்ப்பாங்க. அப்படி போட்டு பார்த்தோம்னா முதல்ல 0 ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கேன்சருங்கிறது 0 ஸ்டேஜ், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4ன்னு இருக்குது. 0 ஸ்டேஜ்லேயே நாம் கேன்சரை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு க்யூர் 100% க்யூர் கொடுக்க முடியும்.